إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய நேரிய வழியில் நடந்த அத்துணை நன்மக்களின் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இறங்கட்டுமாக. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பினுடைய 13வது வகுப்பில் நம்ம முத்தக்கீனாக ஆகிறதுக்காக என்னென்ன விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம செய்யணும் ஒரு சார்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணுங்கிறத நம்மளே சொல்லியிருந்தோம். அதிலேருந்து ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் உள்ள அந்த கருத்துக்களை இந்த வகுப்பில் எடுத்து சொன்னாங்க. நம்ம எழுதி கொடுத்ததுலேருந்து சிலவற்றை தேர்வு செஞ்சு சொல்லியிருந்தாங்க. தொழுகை, மறைவானவற்றை நம்புதல், தர்மம் செய்கிறது, வேதத்தை நம்புறது, மறுமையை நம்புறது, மனிதர்களை மன்னிக்கணும், பிறரிடம் நம்மளும் மன்னிப்பு கேட்கணும், கோபம் கொள்ளாமல் இருக்கிறது, பாவ மன்னிப்பு அதிகமாக, தௌபா அதிகமாக செய்கிறது, எண்ணத்தை சீர் செஞ்சுக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், அல்லாவுடைய நினைவிலேயே இருக்கணும், நம்பிக்கையை முழுமையாக அல்லாவை மேலேயே அல்லாவையே சார்ந்திருக்கணும், ஹலால் ஹராமை விலக்கி பார்த்து அதிலிருந்து ஒரு விளக்கம் தெரிந்த ஒரு நபராக இது ஹலால் அது ஹராம்ங்கிறதுல ஒரு தெளிவாகனவர்களாக நம்ம இருக்கணும். பிறருடைய சூழ்ச்சிகளை நமக்கு தெரியுது, ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல அவசரப்பட்டுறாமல் நம்மளும் கோவப்பட்டுறாமல் ரொம்ப பொறுமையோடு அதை நேர்த்தியாக அதை நம்ம கையாளணும். ஒரு செயலை செய்யும்போது இறைவனுடைய திருப்தி அதில் கிடைக்குமா, அதில் இருக்கா, அல்லாவுடைய அந்த நேசம் நம்மளால் நமக்கு இந்த மூலியமாக கிடைக்குமா அப்படிங்கிறத சிந்தித்து அந்த செயலை செய்கிறது. அவனுடைய திருப்தி தான் ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உளமாற அதை நம்பி நம்ம செய்கிறது. நம்மளுடைய அந்த நேரத்தை எந்த மாதிரி விஷயங்களை செலவிடுறோம், எதுக்காக செலவிடுறோங்கிறதையும், அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் அதிக நேரம் செலவிடாமலும் நம்மளுடைய நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்க நம்ம முயற்சி செய்கிறது. எல்லா நேரமும் அந்த நேரத்தை குறித்து அல்லாஹ்வையும் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா நேரத்துலேயும் கடன் முடிஞ்சளவு நம்ம வாங்காமல் இருக்கணும். அப்படி நம்ம கடன் கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதுலேயும் இறையச்சத்தை பேணக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா கடன் நம்ம அதிகமாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளால் அந்த நேரத்தில் நம்ம போய் சொல்ல வேண்டியதாக ஆகுது. இன்னும் மார்க்கத்துக்கு முரணான நிறைய செயல்கள் கொடுத்த நேரத்தில் அதை அந்த தவணைக்குள்ளே நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து வாழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். வீண் விரயம் செய்யாமல் இருக்கிறது, தேவையில்லாமல் யூகித்து சந்தேகப்படுவது, தேவையில்லாத நட்புகள் இருக்கும்ல, அவங்க மூலியமாக நமக்கு எந்த பயனும் இருக்காது, அந்த பயனை தாண்டி நம்மளுடைய நல்லறங்களே அழிஞ்சு விடும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு உள்ள அந்த கூடா நட்பை நம்ம வளர்த்துக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம வெளியே வரக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படியே இசையை கேட்டு அதில் மூழ்கி போயிருக்கிறது, அடுத்து வட்டியும் வாழ்க்கையும் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வட்டி பெருகி கிடக்கு. அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் பாதுகாக்கக்கூடியவங்களா, வட்டியை நம்ம தவிர்த்து வாழக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கணும். வட்டியின் பக்கம் நெருங்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாக்கணும். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தோன்னா அதை நிறைவேற்றணும். சுன்னத்தான தொழுகைகளை நம்ம தொழுகணும், பிறருக்காக பிரார்த்தனை செய்யணும், குர்ஆனோடு தொடர்பு வைத்தவர்களாக நம்ம இருக்கணும், வீணான செலவுகளை குறைச்சிக்கணும், பிறருடைய தேவைகளை அறிஞ்சு உதவி செய்கிறது, அகம்பாவத்திலேருந்து பாதுகாத்துக்கணும், பெருமையிலிருந்து பாதுகாத்துக்கணும், ஷிர்கான காரியங்களிலிருந்து, இணை வைத்தல் என்ற காரியத்திலிருந்து, அதிலேயே இந்த முகஸ்துதி அப்புறம் இந்த பெருமை இதெல்லாமே வந்துடுது. அப்போ அதிலிருந்தும் இதுவெல்லாம் இணை வைப்பு அப்படிங்கிறத அறிஞ்சு அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்.
ஷைத்தான்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக அல்லா இடத்துல எப்போவுமே ஷைத்தானிடத்துலேருந்து பாதுகாப்பு கேட்டவர்களாகவே நம்ம இருக்கணும். ஒரு பரபரப்பாகவே இருந்துக்கிட்டு இல்லாமல் நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அணுகணும். அது மாதிரி சொத்துக்கள் பங்கிடும்போது நியாயமான முறையில் இருக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீயவர்களுக்கான தண்டனைகளை குறித்து சிந்திச்சு, அப்படி சிந்திக்கும் போது நம்மளோட தவறுகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த தண்டனைகளை குறித்து சிந்திக்கணும். பார்வையை தாழ்த்துறது, அதிகமாக மரணத்தை குறித்து சிந்தித்து அல்லா இடத்துல தௌபா செய்கிறது, மன்னரின் வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பை தேடிக்கொள்வது. அதாவது ஒரு 2 பேருக்கு சண்டை இருக்குது, இல்லை ஒரு 2 குடும்பத்தார் இடத்துல சண்டை வருதுன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில் நம்ம இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான செயல்களை நம்ம செய்கிறது. தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும். நோன்பை இறையச்சத்தோடு நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நோன்பு காலத்தில் என்னென்னலாம் தவிர்க்க சொல்லியிருக்காங்களோ அதை விட்டு தவிர்ந்து நல்ல முஸ்லீமாக நம்ம இருக்கணும். முகஸ்துதி இல்லாமல் இருக்கணும். பெரியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சிறார்களுக்கு மதிப்பளித்து அவர்களோடையும் இன்முகத்தோடு நம்ம பழகணும். ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். அப்புறம் அளவு நிறுவைகளில் மோசடி செய்யாமல் இருக்கணும். இது குரானே நமக்கு டைரெக்டாக சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயத்துலேயும் டைரெக்டாக எல்லாமே அல்லாவே சொல்லக்கூடிய விஷயங்களாக இதுவும் எல்லாமே இருக்குது. தன்னிடம் உள்ளதை வச்சு திருப்தியோடு வாழ்கிறது. இரவில் தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தௌபா செஞ்சு அந்த நேரத்தில் தொழுது நமக்கு வேண்டிய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த விஷயத்தில் கியாமுல் லைல் தொழுகையை நம்ம பேணி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இரத்த பந்தங்களை நம்ம பேணி பாதுகாத்து அந்த உறவு கெட்டு விடாமல் நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களை மலர்ந்த முகத்தோடு நம்ம பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லாரையும் சமமாக கருதணும். காசு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, கீழ்நிலையில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாமல் எல்லாரையுமே சமமாக ட்ரீட் பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம மட்டும் தொழுது வணங்கிட்டு இருந்தால் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம தொழுகைக்காக இன்ன பிற நற்செயல்களுக்காக ஏவக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அது அற்பமோ இல்லை அது பெரியதோ, அந்த உதவிக்காக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அவதூறு பேசாமல் இருக்கணும். நாவை பேணி நடக்கணும். கற்பை காத்து வாழணும். அப்பப்போ நம்ம சரியாக நடந்துக்கிறோமா அப்படின்னு ஒரு சுய பரிசோதனையை நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உபகாரமாக உடனே ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். பிறரை பற்றி குறை பேசுகிறது, துருவி ஆராய்ஞ்சு அவங்களுடைய குறைகளை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு அந்த மாதிரி செயல்கள்லேருந்து நம்மக்கிட்ட இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். வீணான காரியத்திலேருந்து விலகி இருக்கணும். வீணான பேச்சிலேருந்து விலகி இருக்கணும். வீணான செயல்களில் நேரத்தை கழிக்கிறதுலேருந்து நம்ம தவிர்ந்து இருக்கணும். அழகிய முறையில் நம்ம விருந்து கொடுக்கவங்களா இருக்கணும். அன்னன்னைக்கு உள்ள கணக்குகளை அன்னைக்கே அதை முடிச்சிடணும். அது அன்றாட செயலில் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் அதுவும் ஒன்று. அது நம்மளுடைய வாழ்க்கை கணக்காக அது அமைஞ்சால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். தீய வார்த்தைகள் அதிகமாக பேசாமல், குழந்தைங்களை சாபம் விடாமல், யாரை பற்றியுமே இந்த சாபத்துக்குரிய எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு கிடைத்த கல்வியை பற்றி நம்ம அடுத்தவங்களுக்கு உடனே ஏற்றி வைக்கணும். நம்மளும் பயன்பெறணும். அடுத்தவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பேரை, அவனுடைய அந்த அல்லாஹ்வுடைய சொற்களை எங்கெல்லாம் நினைவுபடுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இடங்களில் நம்மளும் போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். பிறருடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம அக்கறை செலுத்துகிற மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம அக்கறை செலுத்தணும். தக்குவாக வேண்டிய எல்லா இடத்துல துவா செய்யணும். ஜக்காத்தை முறையாக வழங்கணும். ஏழைகளுக்கு நம்ம உணவளிக்கணும். அப்போது இத்தனை விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒருத்தர் கையில் எடுத்து நம்ம செய்யணும் அப்படி நம்ம நாடணும் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையுமே முழுமையாக எல்லாத்துலேருந்து விடுபட்டு வெளியில் வர முடியாது. இதில் ஒரு 10 விஷயங்களை நம்ம நல்லா இருந்தாலும் மிச்சம் இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே நம்ம பலகீனமாக தான் இருக்கும். அப்போ ஒரே தடவையாக எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம கொஞ்சமாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நம்மள்ட்ட மாற்றம் வரும்போது அதன் மூலியமாக ஒரு சின்ன விஷயத்த செய்கிறோம், அதில் நம்ம சக்ஸஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகும். நம்மளால் மற்ற விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம ரெகக்னைஸ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தேர்வு செஞ்சு அதை நம்ம செய்கிறப்போ
அது நம்ம நிதானமாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய உத்வேகத்துக்கும் நம்மளுடைய உளவியலுக்கும் அது சரியான முறையில் அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு செயலை நம்ம அதில் வெற்றியை பார்க்குறோம் அப்படின்னா அடுத்தடுத்த செயலை நம்மளால் செய்ய முடியும். இந்த நம்பிக்கையின் வழியாக நம்மளால் செய்ய முடியும். அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு சார்ட் வழங்கப்பட்டுச்சு. அதில் நம்ம 3 நேரம் சிந்திக்கணும். காலையில் 10 மணி, திரும்ப மதியம் 2 மணி, திரும்ப இரவு 6 மணி. அப்போ இந்த 3 நேரங்களில் சிந்திக்கணும். நம்ம இப்போ என்ன செயல் செய்கிறோம், இது எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம், இதனை கொண்டு நமக்கு என்ன நன்மை என்ன தீமை, அல்லாஹ் இதனுடைய பிரதிபலனா அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன அடைவோம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு நாளையில் புறம் போய் அவதூறு நம்ம பேசாமல் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு நாளையில். அடுத்து நம்ம நன்மை செய்கிறோம், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலியமாவது ஏதாவது ஒரு மூலியமாக நமக்கு ஒரு ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வான். அப்போ அவருக்காகவும் நம்ம துவா செய்யணும், அல்லாஹ்வுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்து தவறு செய்கிறோம், அதுக்காக பரிகாரம் செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தவறிலிருந்து நம்ம அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்போம். பிறருக்கு செய்யக்கூடிய தவறில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் அது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்குது. அப்போ இதை செய்கிறதுக்கு சில தடைகள் வரலாம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுக்காக அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இதன் மூலியமாக இது ஒரு மாத கால ஒரு சார்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியின் மூலியமாக நமக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும், இந்த முத்தக்கீன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை அடையக்கூடியதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், எதை தவிர்த்துக்கணும், இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற முறையை இதில் நம்ம ஆரம்ப கட்டமாக நம்ம செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை அழகிய முறையில் செய்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்யணும்.